ஒரு மனிதனுக்கு காம இச்சை ஏற்படும் பொழுது அவன் தாயாக இருந்தாலும் தாரமாக இருந்தாலும் தங்கை சகோதரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த உடற்பசியை தீர்த்து கொள்வது தவறல்ல. பெரியார் தமிழ் இழிவுபடுத்திருக்காரு, கொச்சைப்படுத்திருக்கிறாரு. ஆனா அவர் என்ன மொழி அணி பேசியிருக்கிறாருன்னு ஏன் அவர் சொன்னாருன்னா, இதுக்கு ஒரு ஆதாரம் சொல்றேன். திராவிடன்ற சொல்லே சமஸ்கிருத சொல்லுன்ற ஒரு இங்க பேச்சு இருந்து தவறு. உண்மையான ஆதாரம் தரேன்னு சொல்லலாம், வாய்ச்ச விடாது, தரவே முடியாது. இன்னொன்னு சொல்றாரு, திரிச்சிருப்பாங்க அடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறான் திருட்டு பையன். அப்படிலாம் கிடையாது. இப்ப அதுக்கு சான்று இந்த நூல். அரைவேக்காடு சீமான் நிறைய படிக்க வேண்டும். சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஐயா, இப்ப சீமான் பெரியார் மேல வன்மத்தை கக்குற விதமா பிரஸ் மீட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து சீமான் பெரியார் மேல அவதூறு பரப்பிட்டு இருக்காரு. இதுக்கான காரணம் என்னவா இருக்கணும்? அதற்கான அடிப்படை காரணம் சீமானுக்குள்ள தனி வெறுப்பல்ல. அவர் ஏற்கனவே பெரியாரை ஏற்றுக்கொண்டவர், அவரை பற்றி பேசியவர். இடையில் இப்பொழுது என்ன நிகழ்ந்தது என்றால், அவர் வேற யாருக்கோ கைக்கூலியாக வாடகை பேச்சாளராக மாறி இருக்கிறார். அரசியல் ரீதியாக தன்னுடைய இதை அரசியல்ல வளர்த்துக்கலான்னு பாக்குறாரு. ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் நோக்கம். ஆரம்ப காலகட்டத்துல பெரியாரு மேடையில தானே அவர் பேசியிருக்கிறாரு. பெரியாரு பேசியிருக்கிறாரு, அழகு குத்துறத அறிவியல் ரீதியா பேசியிருக்கிறாரு. ஆனா தற்போதைய மாற்றத்துக்கான அதான் வேற எந்த காரணமும் கிடையாது. வேற யாருக்கோ விலை போயிருக்கிறார். நிச்சயமான உண்மை அது எதிர்காலத்தில் வெளிவரும். பெண்ணியம் பேசுற பெரியார் ஆண்கள் தன்னோட பாலியல் இச்சைக்காக அம்மா கூடயோ தங்கை கூடயோ உடலுறவு வச்சு இச்சையை தீர்த்துக்கலான்னு பெரியார் பேசியதா சீமான் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அது தவறா உண்மையா? தவறான தெரிவு, இட்டு கட்டுதல், முன்னும் பின்னும் வெட்டி பேசியது. அதற்கு ஆதாரம் என்னவென்றால், ஐயா இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு கும்பகோணத்தில் ஒரு மேடையில் பேசினார். அப்படி பேசும்பொழுது புராண ஆபாசங்கள் என்பதை பற்றி விளக்கி வரும் பொழுது அதுல பிரம்மா தான் இந்த உலகத்தை படைத்தவர், மக்களையும் மனிதர்களையும் அனைத்து உயிர்களையும் படைத்தவர், தேவர்களையும் அவர் தான் படைத்தார். அப்படிப்பட்டவர் தான் படைப்பாளி, உற்பத்தி கடவுள். சரஸ்வதியும் அவரால் உண்டாக்கப்பட்டவர் தான். ஆனால் சரஸ்வதியை அவர் இச்சைப்பட்டார். தன்னுடைய உடற்பசியை நீக்கிக் கொள்வதற்கு இச்சைப்படும் பொழுது அந்த பெண், மகள் நீங்கள் தான் அனைவரையும் உருவாக்கி என்றால் நானும் உங்களால் உருவாக்கப்பட்டது, அப்படியானால் உங்களுக்கு மகள் தானே, இப்படி நீங்கள் இச்சை கொள்வது சவறு என்று அந்த பெண் தப்பித்து ஓடுகிறாள் சரஸ்வதி. இது புராண கதை, உண்மை அல்ல. அப்படி ஓடும் பொழுது சிவலிங்கத்தை போய் தழுவுகிறாள். அது சிவபெருமானை அடக்கிளம்புகிறார். உடனே இவர் துரத்தி சென்றவர் என்னப்பா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இவரு நான் இந்த மாதிரி சொல்றான், அது தப்பு இல்லையா அப்படிங்கிற. தப்பு இல்லை, படைத்த நான் எதையும் அனுபவிப்பதற்கு உரிமை உண்டு. மரத்தை வைத்தவன் அதில் பறிக்கும் காய்க்கும் காயையோ பழுக்கும் பழத்தையோ உண்பதற்கு எப்படி உரிமை உண்டோ, படைப்பு கடவுளாகிய நான் கடவுளாக இருந்தாலும், நான் தான் சரஸ்வதியை படைத்தேன் என்றாலும் அவள் மீது இச்சை கொள்வது தவறல்ல. யார் சொல்றது? பிரம்மன் சொல்றாரு. பிரம்மா சொல்றாரு. அப்புறம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு, எனவே இவள் அழகாக இருக்கிறாள், நான் படைத்தவளாக இருந்தாலும் அவரை அடைய நான் விரும்புவதில் தவறில்லை. ஒரு மனிதனுக்கு காம இச்சை ஏற்படும் பொழுது அவன் தாயாக இருந்தாலும் தாரமாக இருந்தாலும் தங்கை சகோதரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அந்த உடற்பசியை தீர்த்து கொள்வது தவறல்ல என்று சொன்னதை பெரியார் விளக்கி சொன்னார். இந்த புராண கதையை முன்னையும் பின்னையும் மறைச்சிட்டு ஐயா சொன்ன மாதிரி இட்டு கட்டிய ஒரு பொய் கதை. இது நீதிமன்றத்திற்கு போனால் மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு ஆளாவார். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுல இன்னொரு உதாரணம் ஸ்ரீரங்கத்துல நடந்தது. ஒரு புலவர் நாட்டியம் பார்க்க வராரு. அந்த நாட்டியம் ஆடுற பெண்ணு சைவ மதத்தை சார்ந்தவள். பார்க்க வந்தவன் வைணவ மதக்காரன். பார்ப்பான். நாட்டியத்தை பார்த்து ஆசையை வருது. தோழியை கூப்பிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு வான்ட்டு வரான். அழைச்சிட்டு வராங்க. வரும்பொழுது அந்த பொண்ணு சொல்றா, நான் சைவ நாட்டியக்காரி, சைவ மதத்தை பின்பற்றுபவர், நீங்கள் வைணவர், சைவ நெறியில் இருக்கின்ற என்னை வைணவ நெறியில் நீங்கள் இருப்பவர் தவறாக பார்க்க கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு எடுத்து சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், அதே பிரம்மா சொன்னதை சொல்றான்.
இதில் மதத்திற்கும் எதற்கும் சம்பந்தம் இல்லை. அதோடு அல்ல, உன் நாட்டியத்தை பார்த்த பிற்பாடு நான் சைவனாக மாறியும் விட்டேன், எனவே பாவம் இல்லை, உன்னை அடைவதில் தவறில்லை என்று வாதிட்டு அவளை அடைந்ததாக ஒரு இதுவும் புராணம் தான். இப்படி பல புராணங்களில் பல எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். ராமாயணத்தில் சொல்லலாம், மகாபாரதத்தில் சொல்லலாம். எல்லா பிற்கால 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த அனைத்து அந்த பிற்கால இலக்கியங்களில் எல்லாவற்றிலும் அதை பார்க்கலாம். அது திருப்பாவையிலே பார்க்கலாம். ஆனா பெரியார் பேசினது உண்மைதானா? அது எது? தன்னோட ஆண்கள் வந்து தன்னோட இச்சையை தீர்த்துக்கிறதுக்கு பெண்கள் கூடயும் தங்கை கூடயும் அம்மாக்கள் கூடயும் வந்து உடல் இருந்து தன்னோட காம இச்சையை தீர்த்துக்கலாம்னு சொன்னது பெருமா சொன்னது. அந்த புராணத்தில் இருப்பதை, இப்படிப்பட்ட புராணத்தை படிக்கின்றவர்களுக்கு ஒழுக்கம் ஏற்படுமா? பெண் மீது பற்று ஏற்படுமா? பெண் உரிமையை வழங்குவார்களா? விலக்கி கூறியிருக்காரு, விலக்கி சொல்லியிருக்காரு. அதுதான் உண்மை. அது அவருடைய ஸ்டேட்மெண்ட் அல்ல. அதுக்கு அண்மை எடுத்துக்காட்டு 71 சேலத்தில் அந்த மாநாடு, மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு போடும் பொழுது, ராமன் படத்தை ஊர்வலம் வரும் பொழுது இவரு வந்தாரு. பார்ப்பனர்களா சனசங்கத்துக்காரன் செருப்படுத்து அடிச்சான். அது அந்த ராமர் படத்து மேல பட்டது. ஆனா பெரியார் தொண்டர்களோ அடிக்கல. ஆனா பெரியார் தான் அடிச்சதாகவும், பெரியார் தான் பெரிய விநாயகர் சிலையை கூட உடைச்சதாகவும், விநாயகர் சிலையை உடைச்சதை அவர் ஒத்துக்கிட்டாரு. நானே செய்தேன், நானே உடைத்தேன், அந்த மண் என்னுடைய நிலத்தில் எடுக்கப்பட்டது, நானே கைவினையரை கூப்பிட்டு செய்ய சொன்னேன், அதில் சக்தி இல்லை என்பதை என் பொருள் செலவில் செய்த விநாயகரை நான் அறிவித்து விட்டுத்தான் உடைத்தேன். இடம், தேதி, நேரம் அறிவித்து விட்டு உடைத்தேன். காரணம், அதில் ஒன்றும் இல்லை என்பதை நிரூபிக்க. தெய்வ நிந்தனை, கடவுள் இல்லை என்பதற்கும் இதற்கும் இல்லை. பிராக்டிகலா உன்னை நிரூபணம் செய்யணும். ஐயா எதையுமே மறைமுகமா செய்ததே இல்லை. வெளிப்படையாக நேரம், காலம், தேதி, இடம் எல்லாவற்றையும் அறிவித்து விட்டுதான் செய்வார் ஒழிய, பொதுவாக பெரியார் இயக்கமும் திராவிடர் கழகமும் மறைமுக ஏற்பாடு எதுவுமே கிடையாது. அது வரலாற்று உண்மை, படித்தால் புரிந்து கொள்ளலாம். பெரியாருக்கு பகுத்தறிவே கிடையாது. அப்படி பகுத்தறிவு இருந்திருந்தா தன்னோட தோப்புல இருந்த ஆயிரக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டி இருப்பாரான்னு சீமான் கேக்குறாரு. பகுத்தறிவுக்கும் தென்னை மரத்தை வெட்டுவதற்கும் சம்பந்தம் இல்லை. ஐயா தென்னை மரத்தை வெட்டும் பொழுது காங்கிரஸ் தலைவர் காந்தியாருடைய 2 போராட்டத்தை அவர் கண்ண மூடிக்கிட்டு ஆதரிச்சார். ஒண்ணு கள்ளுக்கடை மறியல், இன்னொன்று கதர் விற்பனை. இந்த 2ஐயும் ஐயா தீவிரமா எடுத்துக்கிட்டு தான் தோல்ல சுமந்து கதர் துணியை வீதியா விட்டாரு. தனக்கு சொந்தமான மரத்தை, இது இருந்த மூலம், கள்ளுக்கு மூலம் தென்னை மரத்தை இருந்தால் தானே கல் இறக்குவான் என்று அந்த அடிப்படையில் அதை வெட்டினாரே ஒழிய பகுத்தறிவுக்கு அது கொள்கை ரீதியானது. சரி, நீங்க கல்லு இறக்க அனுமதிக்கலன்னா இங்க கல்லு இறக்க அனுமதி இல்லைன்னு போர்டு வச்சா போதுமே, சொல்லி இருந்தா போதுமே, அதுக்கு வெட்டுறதுக்கான அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதான், அது அவருடைய மறைமை ஒழிய அவருடைய கண்ட்ரோல் இல்லை. வேறொருவரும் குத்தகைக்கு விடப்பட்டது. குத்தகைக்காரன் விடுறான் கல் இறக்க வருமானத்துக்காக. அது இருந்தால்தானே குத்தகைக்காரன் விட்டாதான் அவன் இந்த வழிக்கு வருவான்னு அவர் அதை செய்தாரு. அது பகுத்தறிவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. பகுத்தறிவு என்பது அதாவது சனாதனத்துக்கும் மடமைக்கும் முட்டாள்தனத்திற்கும் விளக்கம் சொல்லி எதையும் விஞ்ஞான பூர்வமாக ஏற்றுக்கொள்வதுதான், ஏற்க செய்வதுதான் பகுத்தறிவு. அம்பேத்கர் படித்தவர் என்று நீ பாராட்டுவதை விட நீ படி முதலில், திரிச்சிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறான் திருட்டு பையன். அப்படிலாம் கிடையாது. இப்ப அதுக்கு சார்ந்து இந்த உண்மையான ஆதாரம் தரேன்னு சொல்லலாம், வாய்ச்ச விடாது, தரவே முடியாது. இன்னொன்னு சொல்றார், எப்படி பெண்கள் ரீதியாக எவ்வளவு கேவலமானவர், எத்தனை பேரை சீரழிச்சிருக்காரு, எத்தனை குடும்பம் சீரழிஞ்சிருக்கு. மேட்டை வெட்டி பள்ளத்துல போட்டாதான் சமத்துவம், பள்ளத்தை வெட்டி மேட்டுல போட்டா அது படுகுடி.